தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory to the name of the Lord. இந்த அற்புதமான காணொளியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I'm again glad to meet you all through this wonderful video. உங்கள் யாவரையும் இந்த காணொளிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். I would like to welcome you with love to this video. எங்கள் சபையாராக உங்களை வாழ்த்துகிறோம். As a church, we bless you. நாங்கள் திருச்சபை ஊழியத்தோடு சேர்ந்து ஏராளமான கிராம ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். Along with the church ministry, we've been doing village ministry. இந்தியாவில் இருக்கிற பல வட மாநிலங்களில் நாங்கள் ஊழியங்களை செய்கிறோம். We've been ministering in northern part of the India. அந்த வட மாநிலங்களில் இருக்கிற எல்லா மிஷனரிகள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். And all the missionaries, those who working in the northern side of the India, we bless on behalf of இந்த காணொளியை பார்க்கக்கூடிய எங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்காக இத்தனை ஊழியத்தின் அங்கத்தினர்களும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். The viewers and all the supporters and everyone are praying for you all. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை இனிமே ஆசீர்வதிப்பாராக. My beloved Lord will show you. இன்னைக்கு ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Today I would like to encourage you with the word of God. சாதாரணமா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, just generally in our area we speak, உலகத்துல மனிதனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டான். how much ever a man gets will not be satisfied. எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். How much ever we give, we keep on thinking it would be better if we get more and more and more. நாம போதும்னு சொல்லவே மாட்டோம். We cannot say this is enough. ஒரு பக்கம் அப்படி, one side this is the, இன்னொரு பக்கம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, on the other hand, தேவைகள் பெருகும்போது, while there's more need, அந்த தேவைகள் பூர்த்தி அடையாமல் இருக்கும்போது நம்முடைய மனசு சஞ்சலப்படும். when the need is not met, at time we have a grief. நாம் எப்ப திருப்தி அடைவோம்னு சொன்னா, when we will be satisfied, எப்பொழுது நம்முடைய தேவைகள் பூர்த்தி அடைகிறதோ அப்பொழுது திருப்தி அடைவோம். only when our needs are met. அந்த நேரத்துக்கு திருப்தி அடைவோம். பிற்பாடு மறுபடியும் நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவை கிடைச்சா நல்லா இருக்குன்னு யோசிப்போம். Maybe at that very moment we'll feel satisfied, again we think we need some more. அது மனிதனுடைய இயல்பு. That's the nature of human. சாதாரணமா யாராலும் திருப்திப்படுத்தவே முடியாது. Naturally no one can satisfy anyone. ஆனா நம்முடைய தேவன் நம்மை திருப்திப்படுத்துகிறார். But our God who satisfies, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவர். He will supply all the needs. நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவர். He will fulfill the expectations. நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுக்கிறவர். He will answer to our prayers. நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர். He listens to our supplications. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? My beloved, our Lord is a very நமக்காக உண்மையாய் அக்கறைப்படுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். faithfully who cares for us. மார்க் 8வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, when you looking at Mark chapter, இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கத்தை கேட்க வந்த ஜனங்கள் 3 நாட்கள் அவருடைய பிரசங்கத்தில் மயங்கி போயிருக்கிறார்கள். the people who were there to listen to God's word, they were 3 days. 3 நாட்களுக்கு பிற்பாடு அந்த ஜனங்களுக்கு பசி உண்டாகிறது. ஆண்டவர் பரிதவிக்கிறார். After 3 days listen to God's preaching, they were feeling hungry. Lord concerning on them. ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் என்னோடு கூட தங்கி இருக்கிறார்களே, இவங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லையே என்று சொல்லி பதறுகிறார். Lord is looking at them. They were here for days and they do not have anything to eat. இவர்களை இப்படியே பட்டினியாய் அனுப்பிவிட்டால் இவர்கள் போகிற பாதையிலே சோர்ந்து போவார்களே என்று சொல்கிறார். Lord looked at them and said, how can I send them as hungry? They will become very weary. அந்த 8வது அதிகாரத்தை நீங்க படித்து பார்க்கும்போது, while you reading the chapter 8, இயேசுவுடைய சீடர்கள் இப்படி பேசுகிறார்கள், வனாந்தரத்திலிருந்து ஒருவன் எங்கே அப்பங்களை இவ்வளவு பேருக்கு கொண்டு வருவான்? The disciples of Jesus speaking to him and asking, how can someone get loaves from the wilderness? இத்தனை பேரை எப்படி திருப்திப்படுத்த முடியும் என்று கேட்கிறார்கள். How can we satisfy this multitude of people? ஆனால் வசனம் சொல்கிறது 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், but the word of God says chapter 8 verses 8, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். they ate and were filled. மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். They took up 7 large baskets of leftover. நான் தான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன்ல, as I already told you, இந்த மனுஷனை திருப்திப்படுத்தவே முடியாது. we can never satisfy a human. ஒரு தேவை பூர்த்தியாகும் போது திருப்தி அடைவோம். when need is met, we feel satisfied. திரும்பவும் மறுபடியும் வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம். again after some time we feel we need. இங்கே நடந்த சம்பவத்தை நீங்கள் நன்றாய் படித்து பார்ப்பீர்களா? if you just clearly devote the word of அந்த இடத்துல தேவையோடு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுத்துட்டார். at that moment who were in need, God has supplied. இப்பொழுது நல்ல திருப்தியா சாப்பிட்டாங்க. they felt satisfied. ஆனால் அடுத்து அவர்கள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் தேவைகளுக்கு வேண்டிய ஆதாரத்தை அங்கே ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். again to satisfy their requirement needs,
they getting the food. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புற காரியம் என்ன தெரியுமா? I would like to tell you very specific. ஒருவேளை இப்ப உங்க தேவைக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். Maybe for now a specific need you may be praying. அது பொருளாதாரம் சார்ந்ததா இருக்கலாம். It may be related to prosperity. குடும்பம் சார்ந்ததா இருக்கலாம். Maybe family. ஒருவேளை வேலை சார்ந்ததா இருக்கலாம். It may be related to work. ஆண்டவர் சொல்ல வர்ற வார்த்தை உங்கள் தேவையை அவர் பூர்த்தி செய்வார். Lord wants to tell you clearly he will satisfy your needs. இப்ப இருக்கிற உங்க தேவை எதுவா இருந்தாலும் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அவர் உங்களை திருப்திப்படுத்துவார். At present need and how much ever huge it is doesn't matter, Lord will satisfy. அடுத்து வேண்டியவைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். Hereafter if there is another need, Lord is sufficient to satisfy. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்மளை திருப்திப்படுத்துறது. Because our God who satisfies. ஆனால் அவர் திருப்திப்படுத்துறதுக்கு முன்னால உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? And with God, but then before he satisfying you, the one thing God is expecting from us, உங்களிடத்தில் உள்ளதை நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும். whatever you have, give it. அங்கே வேதம் சொல்கிறது, The word of God clearly says, 7 அப்பங்கள் அவர்களிடத்தில் இருந்தது. they had 7 loaves. அங்கே 7 அப்பங்களையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள். They gave that 7 loaves to the Lord. சில சிறு மீன்கள் அங்கே இருந்தது. Few small fishes were there. அங்கே இருந்த சில மீன்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார். That few small fishes also given to the Lord. உங்களுக்கு கொஞ்சம் பலனா இருக்கா? Maybe you have very few. உங்களுக்கு கொஞ்சம் ஞானம் தான் இருக்கா? Very little knowledge. உங்களுக்கு கொஞ்சம் திறமை தான் இருக்கா? Very little talent. உங்களுக்கு கொஞ்சம் பணம் தான் இருக்கா? Very little money. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கா? Very little time. இருக்கிறத ஆண்டவர்ட்ட கொடுங்க. Whatever you have, give to the Lord. உங்களுக்கு நீங்க என்னத்த ஆண்டவர்ட்ட கொடுக்குறீங்களோ, whatever you giving to the நீங்க Lord, கொடுக்கிறதை வைத்து அவர் உங்களை திருப்திப்படுத்துவார். he will satisfy with what you give. நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்று விரும்பினால், If you want to be satisfied, ஆண்டவரிடத்தில் நீங்கள் கொடுத்து பழகுங்க. just have a practice of giving to the Lord. உங்க வாழ்க்கையை ஆண்டவர்ட்ட கொடுத்து பாருங்க. Give your life to the Lord and see. உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர்ட்ட கொடுத்து பாருங்க. Whatever you have, give it to the Lord and see. எத பிரச்சனையை சொல்றீங்களோ அந்த பிரச்சனையை ஆண்டவர்ட்ட கொடுத்து பாருங்களேன். Some problem you're telling, right? Just give it to the Lord and watch. அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் கொடுத்தால், If you give it to the Lord's hand, நீங்கள் கொடுத்தவைகளிலிருந்து உங்களை திருப்திப்படுத்துவார். he whatever you have given from that Lord will satisfy. வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வாழக்கூடிய அளவுக்கு திருப்திப்படுத்துவார். He will satisfy throughout your lifetime. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. ஜெபிக்கலாம். Let's pray. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். Loving Father, we thank you for this wonderful இந்த time. காணொளியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு திருப்தியை கொடுப்பீராக. Lord, the people who are watching, viewers, let them be satisfied in this way. எதற்காக உம்மிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, Whatever the reason they may pleading to you, என்ன காரியங்களை உம்மிடத்தில் வேண்டுதல்களாய் விண்ணப்பங்களாய் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, whatever the matter concerns, they kept you as a supplication in prayer. ஆண்டவர் இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதித்து திருப்திப்படுத்தும். Lord, tonight you bless them and satisfy. ஆண்டவரே, உம்மிடத்தில் அவர்கள் கொடுக்கிறவைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும். Whatever they giving to you, Lord, accept it. ஆண்டவரே, அவர்கள் கொடுக்கிறதை நீர் ஆசீர்வதியும். Whatever they give, Lord, you bless them, Lord. அவைகளை பெருகச் செய்யும். Multiply that, Lord. ஆசீர்வதித்து பெருகச் செய்யும். You bless and multiply, apply them, Lord. இவைகளை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. We pray all this in the name of Lord and Savior Jesus Christ. ஆமென். Amen. ஆமென். Amen. திருப்தி ஆக்குகிறவர் உங்களோடு இருக்கிறார். The Lord who satisfies with you, நீங்கள் திருப்தியாய் வாழ்வீர்கள். you will live satisfied. God bless you. God bless you. Amen.